கர்த்தர் நல்லவர். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நாள் வாழுகிற வாழ்க்கை, வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வாழுகிற வாழ்க்கை அல்ல, ஒவ்வொரு நாளும் வாழுகிற வாழ்க்கை. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு பல இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, ரட்சிக்கப்பட்ட, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற, இன்னொரு படி மேலே போய் சொல்கிறேன், பல தலைமுறைகளாய் கிறிஸ்துவை அறிந்த ஜனங்கள் கூட வாரத்தில் ஒரு நாள் தான் அவங்களால கிறிஸ்தவங்களை வாழ முடிகிறது. ஆனால் வேதம் கூறுவது, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஒரு நாள் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய், ஒரு நாள் நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து அமருகிறவர்களாய், ஒரு நாள் தேவனை துதிக்கிறவர்களாய், ஒரு நாள் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய். நான் ஒரு நாள்னு சொல்றது வாரத்தில் ஒரு நாள். அப்படி இருப்பதை தேவன் ஒரு நாளும் விரும்புகிறது இல்லை. ஹல்லேலூயா. மாறாக ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளோடு அல்லது அவருடைய பிள்ளைகள் அவரோடு நெருங்கிய உறவுடையவர்களாய், நெருங்கிய ஐக்கியமுடையவர்களாய் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் அனுதினமும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு இருக்கிற வேலைகள், நமக்கு இருக்கிற அலுவல்கள், நம்முடைய பிஸி ஸ்கெடியூல், நம்ம வேலையில், நம்ம பிஸ்னஸ்லையோ, நம்முடைய வெளி பிரயாணங்களிலேயோ அல்லது குடும்ப பொறுப்புகளோ, இவைகள் எல்லாம் நம்ம மேலே ஒரு ஒரு திணிப்பு நம்ம மேலே வச்சு நம்மளை என்ன பண்ணிடுது அப்படின்னா, இந்த வாரத்தில் ஒரு நாளை ஆண்டவருக்கு என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். அதுக்கு நம்ம வசனமும் பல நேரங்களில் நம்ம கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கொள்ளுக்கிறோம். என்ன அப்படின்னா, வாரத்தின் முதலாவது நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். அதனால் அன்னைக்கு தான் எங்கே போகணும்? சர்ச்சுக்கு போகணும். வாரத்தின் முதலாவது நாள் ஓய்வு நாள், சர்ச்சுக்கு வர்றது ரைட்டு. ஆனால் அதுக்காக வாரத்தில் இருக்கிற மிச்ச 6 நாட்களும் ஆண்டவர் பக்கமே திரும்பாமல் இருக்கணும்ன்ற அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் நான் வாழுகிற வாழ்க்கை என்பது வாரத்தில் ஒரு நாள் வாழுகிற வாழ்க்கை அல்ல, ஒவ்வொரு நாளும் அவரோடு வாழுகிற வாழ்க்கை. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம ஏற்றுக்கொள்வோம். நம்ம அதை என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? விரும்புகிறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி நான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதத்தில் 2 தேவ மனுஷர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏனோக்கு வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில், ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஹல்லேலூயா. இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில பார்ப்போமே ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த சஞ்சரித்தல் அப்படின்ற வார்த்தையை நீங்க தனியா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வாழுதல் என்று அர்த்தம். என்ன செய்தல்? வாழுதல். வனாந்தரத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னா எங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அர்த்தம்? வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அங்கே தங்கியிருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். அல்லது ஏதாச்சும் ஒரு ஊரை சொல்லி அப்படி ஒரு பட்டணத்திலே அவர்கள் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னா அந்த ஊர்ல அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா இங்க வசனத்துல வேதாகமம் ஏனோக்கை குறித்து சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எப்படி இருந்தாரா? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு, ஏனோக்கு he was having a close relationship with God. தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு வைத்திருந்தார். என்ன வைத்திருந்தாரா? நெருங்கிய உறவு. நான் சின்ன வயசுல விவரம் தெரியாதப்போ இப்படி யோசிச்சிருக்கிறேன். சண்டே ஸ்கூலில் இருக்கிறப்போ இந்த பகுதிகளெல்லாம் வாசிக்கும் பொழுது, எங்கேயாவது யாராவது பிரசங்கம் பண்ணுறதை கேட்கும் பொழுது, ஏனோக்கு அவர் அப்படியே துறவரம் பூண்டுட்டார்னு நினச்சிருக்கேன். எப்படி? ஏனோக்கு துறவரம் பூண்டு அவர் ஊருக்குள்ளேயே இல்லாமல் எங்கேயோ ஒரு மலைகளில் போய் அப்படியே குகைகளில் என்ன செஞ்சிருப்பாரு, அப்படியே உட்கார்ந்துருந்து அப்படியே ஜாமணிக்கிட்டே இருந்து அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். எப்படி 300 வருஷம் நினைக்கிறவருடைய வாழ்நாள், எப்படி இத்தனை 100 வருஷம் எப்படி அவர் அப்படியே ஜாமணிக்கிட்டே இருந்திருப்பாரு? என்ன ஜாமணி இருப்பாரு? எதுக்காக ஜாமணி இருப்பார்? யாருக்காக? இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கிறேன். அப்படியே ஜாமணிக்கிட்டே இருந்தாரா, திடீர்னு ஒரு நாள் என்ன செய்யப்பட்டாரா? காணப்படாமற் போனார், எடுத்துக்கொள்ளப்பட்டார், அப்படியே மறைஞ்சிட்டார் போல அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வசனத்தை முழுசா வாசிக்க முடிந்தது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். மெத்துசாலா மூத்த மகன்,
ஆனா அதற்கு பின்பும் அவருக்கு என்ன இருந்துச்சா? குமாரரும் குமாரத்திகளும். அப்ப எலியா எப்படி நம்மை போல பாடுள்ள மனுஷனோ, அதே போல ஏனோக்கு எப்படித்தான் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவருக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கு. அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு அவர் ஒரு தொழில் என்ன செஞ்சிருக்கணும். அவருக்குன்னு சில வேலைகள் இருந்திருக்கும், அவருக்கென்று சில பொறுப்புகள் இருந்திருக்கும். ஆனால் அவற்றின் மத்தியிலும், எவற்றின் மத்தியிலும், இன்னைக்கு நம்ம வாரத்துல ஒரு நாளை தவிர மிச்ச 6 நாளும் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு, அந்த உறவை கண்டினியூ பண்ணுவதற்கு முடியாததாய் சொல்லப்படுகிற எல்லா காரணங்களும் ஏனோக்குக்கு இருந்த பொழுதிலும் வசனம் சொல்கிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சண்டே கிறிஸ்டியன்ஸா இருக்கக்கூடாது, சஞ்சரிக்கிற கிறிஸ்டியன்ஸா இருக்கணும். ஹல்லேலூயா. இது ஒரு டேர்மாவே இப்ப ஃப்ரேம் ஆயிருக்கு. முன்னாடி இருந்தே இருக்கு, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள்ல இருந்தே, சின்ன வயசுல இருந்தே இருக்கு. சண்டே கிறிஸ்டியன், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன செய்வாங்க? மிச்ச நாளெல்லாம் அவங்களா இருப்பாங்க. அவங்க யாரா இருப்பாங்க? அவங்களா இருப்பாங்க. நான் திரும்ப சொல்லுகிறேன், நம்ம எல்லாருக்கும் வேலை இருக்குது, உண்மைதான். வாரத்தில் 6 நாளும் நம்ம படுகிற பிரயாசங்கள், நம்ம ஓடுகிற ஓட்டங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள், இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது தான். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நமக்காக, நம்முடைய தேவைகளுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அதை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற பொறுப்புகளையோ, நீங்கள் செய்கிற வேலையையோ, அல்லது உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு இருக்கிற அலுவல்களையோ அதை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தது யாரு? ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாவற்றின் மத்தியிலும் நான் தேவனோடு சஞ்சரிக்கிற கிறிஸ்தவளா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சண்டே கிறிஸ்தவனா அல்ல, சஞ்சரிக்கிற கிறிஸ்தவளா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் இன்னொரு நபரை குறித்து பார்க்கிறோம், நோவா என்கிற தேவனுடைய மனுஷன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்படி இருந்தாரா? சஞ்சரித்து கொண்டிருந்தார். பாருங்க, நோவாவுக்கு நிறைய வேலைகள் என்ன செஞ்சுச்சு? இருந்துச்சு. அவருடைய பலத்திற்கு மிஞ்சின சில பொறுப்புகள் ஆண்டவர் அவர் மேல வச்சார். ஹல்லேலூயா. மொத்த மிருக ஜீவன்களிலேயும் ஜோடா ஏத்துற அளவுக்கு ஒரு பெரிய கப்பலை கட்டணும் அப்படின்றது சாதாரணமான வேலை இல்லை, சாதாரணமான வேலை இல்லை. ஆனால் இவ்வளவு பெரிய பொறுப்பு, இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் நோவாவை நம்பி கொடுத்திருந்தாலும், அவருக்கான தேவைகள் இதெல்லாம் இருந்தாலும், நோவா அதன் மத்தியிலும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எது தடை? சொல்லுங்க, உங்களுக்கு எது தடை? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை இங்கிருந்து ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டோம்னா, மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் நமக்கு என்ன ஞாபகம் வருது? நம்ம அதைத்தான் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். I don't want this sermon to be another sermon that we listen to. நம்ம அப்படியே கேட்கிற பல செய்திகளோட இந்த செய்தி ஒரு செய்தியா இருந்துட்டு போக வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, ஆண்டவரும் அதை விரும்பவில்லை. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனைக்குள்ள வந்து ஆலயத்தில் உட்கார்ந்து ஆண்டவரோடு நான் பேசுகிறது, அவர் என் கூட பேசுகிறது, இந்த நேரம், இந்த ஒரு நாளை தவிர மிச்ச எப்பெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது? மிச்ச 6 நாள்ல எப்பெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குது? நான் அதற்கு பிரயாசப்படுகிறேனா? நான் அதை விரும்புகிறேனா? நான் அதற்கு ஆசைப்படுகிறேனா? அனுதினமும் தேவனோடு சஞ்சரிப்பதற்கு ஆசைப்படுகிறேனா? அல்லது இந்த ஒரு நாள் மட்டும் கனெக்ஷன், மிச்ச நேரத்துல டிஸ்கனெக்ட் ஆயிடும். என்ன செஞ்சிடும்? டிஸ்கனெக்ட். மறுபடியும் நம்ம அடிக்கடி நம்ம யோசிக்கிறது தானே, ஞாயிற்றுக்கிழமை போனா ரீசார்ஜ் ஆகிட்டு என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். அப்புறம் 1 மாசம் அன்லிமிட்டெட் கால் தான், 1 வாரத்துக்கு கண்டதையும் பண்ணி பேசி செஞ்சு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன செய்யணும்? ரீசார்ஜ் பண்ணிட்டு. பலருக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை வர்றதே எதுக்கு தான்? அப்ப மிச்சம் 6 நாளும் பவர் கட் ஆயிருது. என்ன ஆயிருது? அவர் கட் ஆகிறது இல்லை, பவர் கட் ஆயிருது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னா தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்தார்கள். க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு இருக்குமே ஆனால், அந்த நெருங்கிய ஐக்கியம் இருக்குமே ஆனால், நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய பங்கு இருந்துகிட்டே இருக்கும். நான் சொல்ல எத்தனை பேருக்கு வழங்குது?
அல்லேலூயா. நான் தேவனோடு ஐக்கியமாக நெருங்க என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற, என்னிலிருந்து வெளிப்படுகிற எல்லா காரியத்திலும் அவருடைய தாக்கம், இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும். என் பேச்சில் அவரோடு நான் கொண்டிருக்கிற ஐக்கியம் வெளிப்படும். என்னுடைய பார்வையில நான் அவரோடு கொண்டிருக்கிற ஐக்கியம் வெளிப்படும். ஒரு பிரச்சனையை கையாளுவதில் நான் அவரோடு கொண்டிருக்கிற ஐக்கியம் வெளிப்படும். அதனால தான் இந்த மனிதர்களால் அவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய முடிந்தது. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். டெய்லி ப்ராசஸ் இஸ் டெய்லி ப்ராக்ரஸ். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு ஐக்கியப்பட தான் நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளும் அவராலும் வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். விளங்குனவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலேஜில் டீச் பண்ணுறப்போ பசங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுப்போம். இங்கிலீஷ் பேசுறது எப்படி, நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற இங்கிலீஷ் தவிர அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் நம்ம சொல்லிக் கொடுப்போம். 4 செமஸ்டர் சொல்லிக் கொடுப்போம். அப்போ இங்கிலீஷ் பேசுகிறத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரிக்கை என்ன சொல்லுவோம், ஒரு ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, அது ஒரு செயல்முறைன்னு வச்சுங்களேன், ப்ராக்டிஸ். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களை இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாசிக்க சொல்லுவோம். என்ன வாசிக்கணும்? டெய்லி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் என்ன செய்யுங்க, வாசிங்க. அப்படி நீங்கள் வாசிக்கிறப்போ உங்களுக்கு புரியாத ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சு அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை டிக்ஷனரியில் போய் என்ன செய்யுங்க, பாருங்க. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5 புது இங்கிலீஷ் வார்த்தையாவது நீங்கள் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஒரு நோட்டில் என்ன செய்யுங்க, எழுதி வைங்க. நேற்று எழுதி வச்சதை இன்னைக்கு பார்க்காம விட்டுறக்கூடாது. நாளைக்கு எழுதுகிற 5ஓட சேர்த்து இன்னைக்கு எழுதுன 5ஐயும் சேர்த்து அந்த 10ஐயும் என்ன செய்யணும், ரிவைஸ் பண்ணணும். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தரோட இங்கிலீஷில் என்ன செய்யுங்க, பேசுங்க. சில நேரங்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, அதாவது சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அப்படி நீங்கள் பிளான் பண்ணி இந்த 1 மணி நேரம் எங்கிட்ட யார் பேசினாலும் நான் திரும்ப இங்கிலீஷில் என்ன செய்வேன், பேசுவேன் அப்படின்னு டெடிகேட்டட் அதுக்குன்னு ஒதுக்கி என்ன செய்யுங்க, பேசுங்க. இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் இங்கிலீஷ் லாங்குவேஜை, ஆங்கில மொழியை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். இது இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்கொள்வதற்கு செயல்படுத்தப்படுகிற ஒரு செயல்முறை. நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுதினம் வளர வேண்டும் என்றால், நீங்களும் நானும் இப்பொழுது இருக்கிற நிலையை பார்க்கிலும் அடுத்த நிலைக்கு நீங்களும் நானும் போக வேண்டும் என்றால், நீங்களும் நானும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்பி இன்னும் நிறைய காரியங்களை தர வேண்டும் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட தேவனோடு இருக்கிற அன்புல நீங்களும் நானும் பெருகி நம்முடைய பரிசுத்தம் வளர வேண்டும் என்றால், இந்த தினசரி தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிற வாழ்க்கை மிக மிக அவசியம். அது இல்லாம இது நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா ஒரு பிள்ளையால படிச்சிட முடியுமா? நம்ம பிள்ளைகள் அப்படி பண்ணுவோமா? வாரத்துக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போனா போதும், அதெல்லாம் படிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம் பிள்ளைங்க கிட்ட? டெய்லி ஸ்கூலுக்கு என்ன செய்யணும், போகணும். போனாதான் உன்னால ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். அது அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும். வழங்கின ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணன் சொன்ன மாதிரி ஸ்கூல் மட்டும் போதாது, 10ஆம் வரைக்கும் டியூஷன் வேற என்ன செய்யறோம், அனுப்புறோம். அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் அவங்களுக்கு கஷ்டமா ஃபீல் பண்றாங்களோ அதுக்கு தனித்தனியா என்ன செய்யறோம், டியூஷன். அதுக்கெல்லாம் நமக்கு நல்ல ஞானம் வந்துடுது. ஆனா இதுக்கு தான் என்ன செய்ய மாட்டேது. இங்க என்ன, இந்த ஸ்கூலுக்கு என்ன தெரியுமா செஞ்சிடறோம், ஒரு நாள் போனா போதும். எப்படி போனா போதும், ஒரு நாள் போனா போதும். அது கூட இருக்கிற யாராவது வாங்க இன்னைக்கு குடும்ப ஜெபம் பண்ணுவோம், நம்ம ஜெபம் பண்றதே இல்லை தனியா அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை போறோம்ல, அதுவே போதும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலை பத்தி யோசிக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. சுருக்கமாய் சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, அவரை இரட்சகராக அறிந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அன்றாடம் தன்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ஒரு 6 காரியங்களை நான் சொல்ல போறேன். இதை சுருக்கமா நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாருக்கும் ஒரு டெய்லி ரொட்டீன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற காரியம், காலையில் எந்திரிச்சோடனே மூஞ்சி என்ன செய்வோம், கழுவோம்ல. அப்படியா, அதெல்லாம பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. காலையில் எந்திரிச்சோன்னே என்ன செய்யணும், அப்புறம் என்ன பண்ணணும், ப்ரஷ் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுவோம், குளிப்போம், காஃபி குடிப்போம். இடையில ஒரு ப்ராசஸ் இருக்கு, அது நாகரிகம் கருதி நம்ம அதை கடந்து என்ன செஞ்சிடலாம். அப்புறம் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும்,
கிளம்பி வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகணும், தொழிலை பார்க்குறவங்க தொழிலை பார்க்கணும். அப்புறம் மறுபடியும் மதியம் என்ன செய்யணும்? சாப்பிடணும். அப்புறம் மறுபடியும் சாப்பிட்டுட்டு கையை என்ன செய்யணும்? இதெல்லாம் டெய்லி ரொட்டீன். இதெல்லாம் யாரும் நமக்கு ஒவ்வொரு நாள் வந்து சாப்பிட்டே போய் கையை கழுவுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப எளிமையான, இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மையும் அறியாமல் செய்கிற ஒரு காரியம். பேசிக்கிட்டே சாப்பிடுவோம், பேசிக்கிட்டே போய் நம்ம என்ன செய்வோம்? கையை கழுவுவோம். அப்புறம் சாப்பிட்டு கையை கழுவிட்டு கையை என்ன செய்வோம்? அப்புறம் மறுபடியும் போய் வேலையை பார்ப்போம். அப்புறம் நைட்டு வருவோம். யாராவது நம்ம கிட்ட வந்து ஒவ்வொரு நாள் ராத்திரியும் நீ தூங்க வேண்டும் அப்படி நமக்கு பிரசங்கம் பண்றாங்களா? இல்லை. 10 மணி ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடுது? தூக்கம் வந்துரு. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அன்றாட செயல்பாடுகளாக இருப்பது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் வளருவதற்கு அன்றாடம் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய 6 காரியங்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த 6 காரியங்களையும் யார் தங்களுடைய வாழ்க்கையில செய்கிறார்களோ அவர்கள் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 6 காரியங்களை செய்வதனால் உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்ம வளர முடியாமல் போவதற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை நம்ம என்ன செய்கிறது? வாழுகிறது இல்லை. அந்த சரியான கான்டாக்ட் இல்லாததுனால, அந்த சரியான ரிலேஷன்ஷிப், அந்த கனெக்ஷன் இல்லாததுனால நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை சீராய் பெற்று நம்மால் முன்னேற முடிவது இல்லை. ஆண்டவர் விரும்புகிறது முதல்ல தேவனோடு இருக்கிற, அப்பாவோடு இருக்கிற அந்த உறவுல ஒரு ஐக்கியம் வர வேண்டும். 2வது காரியம், இந்த உறவின் மூலமாய் கிடைக்கிற நன்மைகளை நீங்களும் நானும் தங்குதடையின்றி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவது காரியம் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். 145வது சங்கீதம் 2வது வசனம். 145வது சங்கீதம் 2வது வசனம். எல்லாரும் சேர்ந்து இந்த 6 காரியங்களுக்கான வசனங்களை வாசிக்கலாம் என்று விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். Psalm 145 verse 2. 145வது சங்கீதம் 2வது வசனம். ஜீசஸ். எடுத்தவங்க ஆமென் சொல்லுங்க. ரைட், சேர்ந்து வாசிக்கலாம். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறார், நாள்தோறும் உம்மை ஸ்தோத்தரித்து. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை, அவரோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை வாழுகிற பிள்ளை செய்ய வேண்டிய முதலாவது காரியம் ஒவ்வொரு நாளும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் அல்லது துதிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்துல பச்சலும் ஒவ்வொரு நாளும் தேவனை துதிப்பதற்கு மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பிஸியா ஓடுறதுனால அவரை ஸ்தோத்தரிக்கிறதுக்கு, அவரை துதிக்கிறதுக்கு நமக்கு டைமே இருக்கிறது இல்லை. டைம் இருக்கிறதுக்கு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் 2 மணி நேரம் ஆராதனைனா அதில் முதல் 3/4 மணி நேரம் ஆண்டவரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் வச்சா பல நேரங்களில் அதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடிகிறது? இல்லை, வர முடிகிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் தேவனை துதிக்கிற துதி நம்முடைய நாவில் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். பல நேரங்களில் நம்ம எண்ணத்திற்குள்ள வந்துடுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று பெருசா அல்லது ஸ்பெஷலா நடந்தாதான் ஆண்டவர் என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும். இல்லாட்டி எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? புதுசா ஏதாவது ஒன்று என்ன செய்யணும்? நடக்கணும். இன்னைக்கு என் வாழ்க்கையில் அப்படி புதுசா ஏதாவது ஒண்ணுன்னா, உதாரணத்துக்கு அண்ணன் ஜார்ஜி சொன்ன மாதிரி போய் உருண்டிருக்க வேண்டிய வண்டி உருளாம இருந்திருந்தா நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லது பைக்கில் போய் கீழே விழுந்திருக்க வேண்டிய நாம் அப்படியே கீழே விழுகிற மாதிரி போய் தடுமாறி அப்படி நின்றுட்டோன்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும். அப்புறம் நமக்கு வருகிற பலவீனம் நம்ம ஜெபிச்சு அது சுகமாயிருச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்யணும்? இப்படி ஏதாவது ஒன்று நடந்தா தான் ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம். நல்லா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதை தாண்டி ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை துதிப்பதற்கென்று ஆண்டவர் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் which would be interesting, ஒரு எப்படி சொல்றது, இன்ட்ரெஸ்டிங் தமிழ் என்னது டக்குன்னு மறந்துச்சு, சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு நம்முடைய அடுத்த காரியத்துக்கு நேராக போக விரும்புகிறேன். லிடியா நெட்ஸர் என்கிற ஒரு ரைட்டர், ஒரு பெண்மணி, அவங்க எழுதுறாங்க இங்கிலீஷ்ல இப்படி, ஸ்லீப் இஸ் a shallow death we practice every night. தமிழ்ல சொல்றேன், ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். தூக்கம் என்பது மரணத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பயிற்சி. மரணத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற பயிற்சி. எத்தனை பேர் அதை நிதானிச்சு பார்த்துருக்கிறீங்க?
நம்ம தூங்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நமக்கு என்ன செய்யாது. உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன், தூக்கத்திலேயே செத்து போனா கூட நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாள் காலையும் நம்ம முழிக்கிறப்போ, இந்த நாள் ஆண்டவர் என்னை உயிரோட வச்சிருக்கிறாருன்னு நினைச்சாலே நம்ம வாயில ஸ்தோத்திரம். அது எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும், எவ்ரி நைட். நான் பெருசா ஆண்டவர் அதை செஞ்சதுனால இதை இல்லை. நீங்க நல்லா தூங்குறீங்க இல்ல, நீங்க தூங்கி அடுத்த நாள் காலையில் நீங்க கண் முழிக்கிறீங்க பாருங்க, அதுக்கு காரணம் தேவ கிருபை. அதுக்கு காரணம் தேவ கிருபை. எத்தனையோ பேர் பல கனவுகளோடு, பல திட்டங்களோடு, பல எதிர்பார்ப்புகளோடு முதல் நாள் கண்ணை மூடினவங்க அடுத்த நாள் காலையில கண்ணை என்ன செய்யல, திறக்கல. ஆனா உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் காலையில முழிக்க பண்றாருல, முழிச்ச உடனே ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? என்ன இன்னைக்கு எதுவுமே நடக்கலையே, நான் எதுக்காக ஆண்டவரை துதிக்கணும்? ஆண்டவர் சொல்ல, நீ கண்ணை முழிச்சையில, அதுக்காக ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? துதிக்கணும். நம்ம கையில் என்ன இருக்கு யோசிச்சு பாருங்களேன். நம்ம கையில் என்ன இருக்கு? எத்தனையோ நாட்கள் எனக்கு இந்த ஒரு பிரச்சனை உண்டு. நைட்டு எப்பயாவது ஹெவியாக சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா, நல்ல தூக்கத்தில் இருக்கிறப்போ இந்த புறையேறுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எதுக்கழிச்சு வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டது அப்படியே எதுக்கழிச்சு வந்துடும். எத்தனையோ நாட்கள், சில நேரங்களில் ரொம்பலாம் கஷ்டப்பட்டிருக்கேன். முழிச்சிட்டேன்னா அப்புறம் மறுபடியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன செய்யாது, தூக்கம் வராது. அது நாசியில் ஒரு மாதிரி அந்த காரம் போய் ஏறி ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போல்லாம் யோசிப்பேன், ஒருவேளை அந்த மொமெண்ட்ல முழிக்கணும், டக்குன்னு என்ன வரணும், கொஞ்சம் சுதாரிச்சு படுத்திருக்கிற நம்ம டக்குன்னு எந்திரிச்சு என்ன செய்யணும், செருமனோ அல்லது தும்மனோ ஏதோ ஒன்று பண்ணணும். ஒருவேளை அதை பண்றதுக்கு ஒரு தாமதம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், வாட் வுட் ஹேப்பன்? நான் அநேக முறை காலையில் எழுந்தோன்னே என் பிள்ளைகளை பார்த்து சோதனை பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளை பார்க்கும்படி எனக்கு ஜீவனை தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்முடைய சரீரத்தை பராமரிக்கிற வழிமுறைகள், இதெல்லாம் இப்போதான் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அதனால தான் கொஞ்சம் திருந்த ஆரம்பிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறான்றதுனால இஷ்டத்துக்கு போட்டு என்ன செய்கிறோம்? எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை இது நிமித்தம் கெடுத்து கொண்டார்கள். நீங்களும் நானும் பயங்கரமான ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாம் இல்லைங்க. டாக்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க, நம்ம என்னென்ன பண்ணுறோம்ன்ற அதை லிஸ்ட்டு போட்டு கொடுத்து அவங்களே காரி துப்பிடுவாங்க. சை, இந்த உடம்பை இதுக்கு மேலே ஒருத்தனால கெடுக்கவே முடியாது, அப்படி இந்த சரீரத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை என்னை ஜீவனோடு என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். லேசா அப்படி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு என்ன வந்துடுது, லேலுயா சோத்திரம். உடனே ஆண்டவரே, ஒருவேளை நான் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அக்கறையில் உங்ககிட்ட வந்து என்ன செய்யணும்? ஆண்டவர் அப்படி எடுக்காம உங்களை என்னை காப்பாற்றி முழிக்க வச்சிருக்கிறார்ல. இதுதான் சிம்பிளாக ஒரு காரியம் சொன்னேன். இதே போல் ஒவ்வொரு நாளும் வெளியில் நீங்கள் போயிட்டு திரும்ப வரணும். வேலைக்கு போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், பஸ்லையோ கார்லையோ பைக்லையோ அனுதினமும் ட்ராவல் பண்ணுகிறோம். திரும்ப ஜீவனோடு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்ல, நம்முடைய பலத்தினாலையா? நமக்கு இதெல்லாம் நிதானிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. நமக்கு என்ன நேரம் இல்லை? நிதானிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டு இருக்கிறோம், நமக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, ஆண்டவருடைய பாதுகாவல் உங்கள் மேலே என் மேலே இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் நான் அன்னைக்கு சொல்கிறேன், ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனோடு சஞ்சரிக்கிறவங்க வாழ்கிற வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியம் எல்லாவற்றுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். எல்லாவற்றுக்காகவும் டேக் டைம். நிதானமாக காலையில் எந்திரிச்சோமா, ஆண்டவரே இந்த நாளை காண்பதற்கு ஆண்டவர் என் சரீரத்தில் ஜீவனை தங்க பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். காலையில் சாப்பிட்றப்ப ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல ஆகாரத்தை கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப சொல்லுங்கள், ஆண்டவரே என் பிள்ளைகள் படிப்பதற்கு உண்டான வழிவாய்ப்பை உண்டாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பிள்ளைங்களால் படிக்க முடியலைங்க, எத்தனையோ பிள்ளைகளால் படிக்க முடியல. எத்தனையோ வீட்டில் பெற்றோர்கள் பிள்ளைங்களை படிக்கணும்னு விரும்பியும் பிள்ளைகள் போகிறதில்ல. பெரியகுளம் உங்கள் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி போகிறப்ப நாங்கள் பார்க்குறோம். கடந்த வாரத்தை கூட போய் பார்த்து ஒரு பையனை சொல்லிட்டு வந்தோம், ஸ்கூலுக்கு என்ன செய்யணும், போகணும். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்கல்ல, அதற்காக ஆண்டவர் என்ன செய்யணும், ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுகத்துக்காக வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே சுகபத்திரமாய் வீடு வந்து சேர உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவர் அனுதினமும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆயிரக்கணக்கானது. நேரம் இல்லை. அனுதினமும், நான் திரும்ப சொல்றேன், நாம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லல, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்பதற்கு 1000 காரணங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனா நமக்கு என்னன்னா, அதை நிதானித்து பார்க்கிறது இல்லை. நீங்களும் நானும் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை வாழ வேண்டுமே ஆனால் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், தேவன் என்ன செய்யணும், ஸ்தோத்தரிக்கணும்.
அதுதான் தாவீது பாடுகிறார் 69வது சங்கீதம் 30வது வசனம் 31வது வசனத்துல, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது, தேவன் உங்க வாழ்க்கையில உங்க மேல பிரியப்பட ஆரம்பிக்கிறார். நான் சொல்ல எத்தனை பேருக்கு வழங்குது? அல்லேலூயா. துதிக்கிறவருடைய வாழ்க்கையில தேவன் பிரியப்படுகிறார். துதிக்கிற குடும்பத்தின் மீது தேவன் பிரியப்படுகிறார். யாரெல்லாம் அவரை ஸ்தோத்தரிக்கிறார்களோ அவர்கள் மீது தேவன் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம் ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கணும்? நம்ம இன்றைக்கு மனிதர்களுடைய பிரியத்தை பெறுவதற்காக என்னென்னமோலாம் டிராமா பண்றோம். என்னெல்லாமோ பண்றோம், என்னென்னலாமோ டிராமா பண்றோம். ஆனா நீங்கள் நானும் ஒரு காரியத்தை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் நானும் தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள் என்ன செய்யணும்? வாழணும். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் 22வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இப்படி புரிஞ்சுக்கொள்ளுங்களேன். நான் ஒவ்வொரு நாளும் துதிக்கும் பொழுது என் வாழ்க்கையில ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அதை இங்கிலீஷ் பைபிள் இப்படி ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பாட்டில் கூட பாடுகிறோம்ல, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் தேவன். எத்தனை பேருக்கு அந்த பாடல் ஞாபகம் இருக்கிறது? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்து. அந்த பாட்டில் ஒரு வரி வரும், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் தேவன். அப்படின்னா என்னன்னா, நம்முடைய துதிகள் தேவன் வந்து அமருகிற சிங்காசனமாய் மாறுகிறது. என்னவா மாறுகிறதா? நம்ம தேவனை துதிக்கும் பொழுது அதை சிங்காசனமாய் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு வந்து அமர்ந்து அவருடைய ஆளுகையை நம் மீதும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனை துதிக்க துதிக்க துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க, அவர் உங்கள் மேல் பிரியப்படுவது மாத்திரமல்ல, அவர் உங்களை இன்னும் அதிகமாய் நேசிப்பது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிரியைகளை, தம்முடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றையிலிருந்து நீங்க ஒரு காரியத்தை செய்யணும். தினமும் எல்லாவற்றிற்காகவும் டைம் எடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க வாயை திறந்து வெளியில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லணும் அவசியம் இல்லை. இருதயத்தில் அந்த ஒரு நொடி எசப்பா, நான் வீட்டில இருந்து கிளம்பி இங்க ஆஃபீஸ் வந்தேன், என்னை சேஃபா கொண்டு வந்தீங்களா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நொடி. பலருக்கு என்ன அப்படின்னா, பாஸ்டர் எனக்கு பாட்டு பாடவே வராது, நான் எப்படி ஆண்டவரை துதிக்கிறது? எப்படி? எனக்கு பாட்டு பாடவே வராது, நான் எப்படி ஆண்டவரை துதிக்கிறது? என் குரல் ரொம்ப கட்ட குரலா இருக்கு, நான் எப்படி ஆண்டவரை துதிக்கிறது? காரணம் என்னன்னா, ஆண்டவரை துதிக்கிறதுனாலே பாட்டு பாடுறது நினைச்சிட்டாங்க. ஆண்டவரை துதிக்கிறதுனால என்னது? நல்லா கவனிங்க. பாடல்கள் பாடுவது மாத்திரமே தேவனை துதிப்பது அல்ல. பாடல்களால் ஆண்டவரை துதிக்கலாம், அதுக்காக பாடினா மட்டும்தான் ஆண்டவர் அதை துதியா ஏற்றுக்கொள்வார் என்ற அர்த்தம் இல்லை. நான் வாயை திறந்து பண்ண சொன்னது போல ஒரு வார்த்தை, ஆண்டவரே இந்த நாளை சுகமாய் முடிய பண்ணினீரே உமக்கு, அதுதான் துதி, அதுதான் ஸ்தோத்திரம், அதுதான் அவர் விரும்புகிற காரியம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றிற்காகவும் நிதானித்து தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அதுவே தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. இரண்டாவது காரியம் நம்ம செய்ய வேண்டியது என்ன? வாசிக்கலாம். 86வது சங்கீதம் 3வது வசனம். 86வது சங்கீதம் 3வது வசனம். குயிக் எடுத்து வாசிங்க பார்க்கலாம், சீக்கிரம் போகலாம். ஜீசஸ், நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். தேங்க்யூக்கா, சேர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவரே எனக்கு இரங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஹல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், முதல்ல தேவனை துதிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். தினந்தோறும் என்ன செய்யணுமா? ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் நிதர்சனமாய் ரியாலிட்டியா சில காரியங்களை சொல்லுகிறேன். சபையில அல்லது ஹோம்செல் பிரேயர்ல ஜெபிக்கிற அந்த நேரத்தை தவிர நம்மில் அநேகர் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறதே, சில ஆர்வத்தில் தலையை வேகமா ஆட்டுறாங்க, தெரியாம கண்ணில் பட்டுருச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. I'm talking about reality. நான் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இது ஏதோ மறுபடியும் இன்னொரு செய்தியை நீங்கள் கேட்டுட்டு போக வேண்டும் என்று விரும்பவில்லை. சபையில் காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுறப்போ அல்லது
ஏதாவது ஜப குறிப்புக்கு ஜெபம் பண்றப்போ அல்லது ஆன்லைன் பிரேயர்ல ஜெபம் பண்றப்போ இப்படி நம்ம ஃபெல்லோஷிப்ல எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ இந்த ஜெபத்தை தாண்டி தனிப்பட்ட முறையில் வீட்டில் போய் ஒரு இடத்துல உட்காந்து நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு உட்காருவது மிக மிக அரிது அரிது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்பட. நம்ம சண்டே கிறிஸ்தவர்கள் அல்ல. என்ன கிறிஸ்தவர்கள்? சத்தமா சொல்லுங்க, என்ன கிறிஸ்தவர்கள்? பக்கத்துல சொல்லுங்க, சஞ்சரிக்கிற கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது செய்ய வேண்டிய காரியம் நாடோறும் ஜெபிக்கணுமா. எப்படி ஜெபிக்கணுமா? நாடோறும் ஜெபிக்கணும். நாடோறும், ஒவ்வொரு நாளும் ஃபிக்ஸட் டைம், அதுக்கு ஒரு நேரத்தை முன்குறித்து, அதற்கு ஒரு நேரத்தை வைத்து. அநேகர் திரும்ப சொல்லுகிற காரியம் டைம் இல்லை அப்படி இப்படின்னு இல்லைங்க. நமக்கு ஒரு காரியம் வேணும்னு நினைச்சிட்டா அந்த காரியத்திற்காக நம்மளால டைம் ஒதுக்க முடியும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. 1000 விமர்சனங்கள் வரட்டுமே, தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவே இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டைம் என்ன செய்யுது இருக்கு. ஒருவேளை எதிர்கட்சிகள் பாரு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்ப அவர் குடும்பத்தோட போயிருக்கிறாரு, இல்லைங்க, இல்லை, அது அவருக்கான வேலை. 7 கோடி ஜனங்களுக்கு அவர் பொறுப்பு என்றாலும் அதையும் தாண்டி அவர் தன்னுடைய குடும்பத்திற்கென்று நேரம் ஒதுக்க வேண்டுமே, ஆனால் அதை ஒதுக்கி ஆக வேண்டும். அதை செஞ்சுதான் ஆகணும். அவரே செய்ய முடியும். அப்படின்னா நம்ம ஆண்டவரோட சஞ்சரிக்கணும்னு விரும்புவோமே, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நம்ம நினைச்சா ஜெபிக்கிறதற்கென்று ஒரு நேரத்தை நம்மளால் ஒதுக்க முடியும். ஒரு நேரத்தை ஒதுக்க முடியும். அது காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ அல்லது வேலை நேரத்தில், ஏதோ ஒரு நேரத்தில் இந்த டைம் நான் ஜெபிக்கிறோம், இந்த டைம் நான் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்மளால ஒதுக்க முடியும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என்கிட்ட வந்து என்ன செய்யணும்? பேசணும். நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக என்ன வேணாலும் என்ன செய்யறோம். சில நேரங்களில் நம்ம அவங்களுக்காக சாப்பிடாம இருக்கிறோம், சில நேரங்கள் அவங்களுக்காக நம்ம சில பாடுகளை சகித்து கொள்ளுகிறோம், சில நேரங்கள் அவங்களுக்காக நம்முடைய வேலையை விட்டுட்டு அவங்க பின்னாடி என்ன செய்யறோம்? ஓடுறோம். நம்ம பார்க்குறோம்ல, நம்முடைய ஃப்ரெண்டுக்கோ நம்முடைய உறவுகளுக்கோ நம்ம அன்பு பாராட்டுகிறவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியம்னா நம்ம வேலையை விட்டுட்டு கூட அவங்க பின்னாடி என்ன செஞ்சிடறோம்? ஓடிடுறோம். நம்மளால அதை செய்ய முடியுது. காரணம் என்ன? அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, எனக்கு நெருக்கமானவங்க. அதனால இன்னைக்கு வேலைக்கு லீவு போட்டு அவங்க கிட்ட என்ன செஞ்சிட்டோம்? போயிட்டோம். நம்மளால இருக்க முடியுதுல்ல. நாம் ஒருவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டுமே என்றால் ஒரு காரியத்தை தியாகம் பண்ணி அவர்களோடு நேரம் செலவிட முடிகிறது. ஆண்டவர் அதான் விரும்புகிறார். நீ என்னோடு ஐக்கியப்படுவாய், ஆனால் உன்னுடைய நேரத்தை தியாகம் பண்ணி என்கிட்ட வந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், என்னோட பேசணும். அல்லேலூயா. இந்த ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிற நன்மைகள் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். வசனம் சொல்லுகிறது, பவுல் எழுதுகிறாரு, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படும். முதல் காரியம் ஏன் தெரியுமா? நீங்க ஜெபிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீங்க எதுக்குமே கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறார். எத்தனை பேருக்கு அது வேணும்? ஹல்லேலூயா. நமக்கு தெரியல, நம்முடைய கவலைகள் மாறுவதற்கு, நம்முடைய கலக்கங்கள் மாறுவதற்கு அதை எங்க போய் இது பண்ணணும் நமக்கு என்ன செய்யல, தெரியல. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய கவலை மாற வேண்டுமே ஆனால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே ஆனால் டெய்லி ஜெபம் பண்ணணும். டெய்லி என்ன செய்யணும்? காரணம், ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய பாரம், என்னுடைய அழுத்தம் குறைந்து போகிறது. ஹல்லேலூயா. அதான் அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்களேன், உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு. அப்ப முதல்ல நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து டெடிகேட்டடா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறதுனா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அழுத்தங்களும் பாரங்களும் குறைந்து நான் கவலைப்படாத லெகுவான ஒரு வாழ்க்கைக்குள்ள போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் இது விருப்பம், நம்ம எல்லாருக்கும் இது வேணும். ஆனா அது எங்க கிடைக்கும்னா, யார் நாடோறும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யார் தங்களுடைய எல்லா காரியங்களையும் ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்தி அவரிடத்துல கொடுத்து விட்டு இளைப்பாறுகிறார்களோ, அவர்களால் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. இன்றைக்கு பல நேரங்களில் காலையில் எந்திரிக்கிறப்பயே கலக்கத்தோட தான் என்ன செய்யறோம்? எந்திரிக்கிறோம். காலையில் எந்திரிக்கும் பொழுதே கவலையோடு எந்திரிக்கிறோம்.
அன்றைய தினத்தின் துவக்கமே பல நேரங்களில் நமக்கு சோகமாகவும் ரொம்ப வருந்தத்தக்கதாகவும் மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் போய் முழங்கால் போட்டு ஜெபிச்சு பாருங்க, உங்கள் நாட்களை ஆண்டவர் மகிழ்ச்சி உள்ளதாக மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் பாரங்கள் குறைகிறது நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்குள் இருந்த கவலைகள் எடுபட்டு, அழுத்தங்கள் எடுபட்டு, ஒரு ஈஸியான ஒரு லெகுவான வாழ்க்கை வாழுகிறதை உங்களால் அனுபவிக்க முடியும். அடுத்த வார்த்தை சொல்லுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்பொழுது? எப்போ இந்த தேவ சமாதானம் வருமா? நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் நம்முடைய தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது தேவ சமாதானம் நம்ம மனசுக்குள்ள என்ன செய்யுமா? வரும். அப்ப தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆண்டு கொள்ள வேண்டுமே ஆனால் you need to pray every day. நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். நீங்க ஜெபிச்சு பாருங்க, முதல்ல உங்க பாரம் குறையும், உங்க கவலைகள் மாறும், சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் ஒவ்வொரு நாளும். மூன்றாவது காரியம், சீக்கிரம் வாசிக்கலாம். 1வது சங்கீதம், இன்றைக்கு வாசித்த சங்கீதம் 1வது சங்கீதம் 2வது வசனம் மனப்பாடமானதா சொல்லுவோமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதல் காரியம் என்ன சொன்னேன்? தினந்தோறும் துதிக்க வேண்டும். 2வது காரியம் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். 3வது காரியம் தினந்தோறும் வேதத்தை தியானிக்க வேண்டும். தினந்தோறும் வேதத்தை தியானிக்க வேண்டும். அதுதான் சங்கீதக்காரன் பாடுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன், எவ்ரி டே அண்ட் எவ்ரி நைட் அப்படி போட்டிருக்கு. இதை யாரால முடியும் அப்படின்னா, யார் வேதத்தை நேசிக்கிறார்களோ. முதல் வார்த்தை அதுதான் சொல்லுது, யார் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பிரியமாய் இருக்கிறார்களோ அவர்களால தான் அப்படி ஒரு தியானத்தை செய்ய முடியும். நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. வசனம் சொல்றது அப்படிப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்களா. அப்படிப்பட்டவர்கள் தான் யாரு? பாக்கியவான்கள். நீங்கள் நான் இந்த வேதத்தை நேசிக்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நீங்கள் நான் அந்த கர்த்தருடைய வார்த்தையின் மேல பிரியமா இருக்கிறோமா? அந்த பிரியம் எப்படி வெளிப்படும் அப்படின்னா, நான் அந்த வேதத்தை நேசிப்பேனே ஆனால் அதை எடுத்து வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை எடுத்து என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பேன்? வாசித்துக்கிட்டே இருப்பேன். இந்த வேதம் என் கூட பேசுகிறத நான் ஒவ்வொரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் இந்த வார்த்தையை நான் வாசிக்காவிட்டால், ஒரு நாள் இந்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை ஆகி இதை வாசிக்காவிட்டால் அந்த அன்றைய நாள் எனக்கு நாளாகவே என்ன செய்ய முடியாது. அதுதான் வேதத்தை நேசிப்பது. அதுக்கு பிறகு என்னது? வேதத்தை நேசிப்பது. இன்றைக்கு உண்மையிலேயே நாம் ஆராய்ந்து பார்க்கலாம், நம்ம கர்த்தருடைய வார்த்தையின் மேலே பிரியமா இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையின் மேலே பிரியமா இருக்கிறோமா? அடிக்கடி நம்ம செய்தியில கேட்டாலும், அத்தனை முறை ஆண்டவர் நம்ம கிட்ட பேசினாலும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு போய் பைபிளை வீட்டில் வைக்கிறது தான். இன்னும் சில காரியங்களை பார்க்கிறோம், சிலர் ஆலயத்திலே மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க. சீரியஸ்லி, ஐம் நாட் ஜோக்கிங். சில நேரங்களில் அதை ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி பைபிள் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அல்லது தம்பிமார்கள்ட்ட சொல்லி பைபிள் வச்சுட்டேன் எடுத்துகிட்டு போவாங்க. சிலர் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்து நம்மளாம் கூப்பிட்டு கொடுக்குற வரைக்கும் அந்த பைபிள் என்ன செய்ய மாட்டாங்க? தேடவே மாட்டாங்க. ஐ ஹவ் சீன் சச் பீப்புள். நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்க வேண்டுமே ஆனால் இந்த வேதத்தை நேசிக்கணுமா? இந்த வேதத்தை நேசிக்காதவர்கள் பாக்கியவான்களாக இருக்க முடியாது. நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம், நான் எந்த அளவுக்கு இந்த வேதத்தை நேசிக்கிறேன், எந்த அளவுக்கு நான் இதை தியானிக்கிறேன். இந்த வேத வசனம் தான் என் வாழ்க்கைக்கான வழி. வசனம் சொல்லுது, என் கண்களுக்கு ஒளியா இருக்குதான். இது என்னவா இருக்குதான்? இந்த வார்த்தை எனக்குள்ள போகாட்டி என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. என் வாழ்க்கையில் என்ன நடக்குது, அது எப்படி நடக்க போகுது, அதை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதிலிருந்து நான் வெளியே வருவதற்கு என்ன வழி, இது எல்லாவற்றையும் எனக்கு கற்றுக் கொடுப்பது எதுதான்? வேதம். சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்களேன், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. பல நேரங்களில் நம்ம சொல்றோம்ல, என்ன பண்றதுனே தெரியல, என்ன செய்யறதுனே தெரியல.
எப்படி இதை தாண்ட போறோம்னே தெரியல, இதுக்கு என்ன தீர்வுனே தெரியல. தெரியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் வேதத்தின் மேல பிரியமா இல்லை. நீங்களும் நானும் வேதத்தின் மேல பிரியமா இல்லை. யார் ஒருவர் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்க தவறாமல் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலன்ற வார்த்தை வரவே வராது. நான் எழுதி கொடுக்குறேன். இதுக்கு என்ன தீர்வுன்ற கேள்விக்கு இடமே இல்லை. அந்த அளவிற்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இடத்துல சொல்ற 119வது சங்கீதம் 113வது வசனத்துல, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். எதை வெறுத்தா? வீண் சிந்தனைகளை வெறுத்து. இதை நம்ம எப்படி பல நேரங்களில் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தேவையில்லாததை வெறுத்துட்டு ஆண்டவருடைய வேதத்தில் என்ன செய்யணும்? பிரியமா இருக்கணும். அதனுடைய மூல மொழிபெயர்ப்புல என்ன போடுறாங்க? இந்த வீண் சிந்தனைகளை வெறுத்து அப்படின்னா, I hate people those who are partly committed. அதாவது கர்த்தருடைய வேதத்திற்கு முழுமையுமாய் தங்களை அர்ப்பணிக்காமல் பாதியா அறகுறை அர்ப்பணிச்சிருக்கிறாங்கல்ல, அவங்கள வெறுத்தான். யாரை வெறுத்து? கர்த்தருடைய வேதத்தை அறகுறையாய் அர்ப்பணிக்கிறவர்களை வெறுத்து, நானும் 100% முழுமையுமாய் உம்முடைய வார்த்தையின் மேல பிரியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதென்ன பார்ட்லி கமிட்டட்? அரைகுறை அர்ப்பணிப்பு. அது என்னது? நான் தான் சொன்னேன்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அர்ப்பணிப்போம். எப்படி அர்ப்பணிப்போம்? அப்படியே எடுத்து இந்த பைபிள் அப்படியேவும் தொடச்சு அப்படியே பலன்னு ஆக்கி அப்படியேவும் அதை கொண்டு வர்றப்பே நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க, நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு கம்பீரத்தோடு என்ன செய்யுது? தூக்கிட்டு வர்றது. அப்புறம் திங்கக்கிழமை போனதுக்கப்புறம் வீட்டில் ஒரு ஓரமா வச்சிடுறது. அதை திறந்து பார்க்கறதே இல்லை, அதை வாசிக்கிறதே இல்லை. கர்த்தருக்கு சித்தமான 2026 அதுக்குன்னு ஒரு ஒரு மூவ்மெண்ட் மாதிரி தொடங்கி வேதாகமத்தை முழுமையாய் வாசிப்பதற்கு உண்டான வழிகளை நம்ம செய்ய போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி ஒருவேளை துவங்கினா எத்தனை பேர் அதில் சேருவீங்க? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜெபித்து அதற்கான காரியங்களை துவங்கும். ஒவ்வொரு நாளும் நான் திரும்ப சொல்றேன், இதை வாசிக்க எனக்கு வெளிச்சம் கிடைக்கும். இதை வாசிக்க நான் டெய்லி சாப்பிட்டு டெய்லி வளர்றது போல ஒரு வளர்ச்சி என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை இந்த வேதாகமும் அவ்வளவு அழகானதாக அற்புதமானதாக மாற்ற முடியும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் அதை நிதானமாய் தியானியுங்கள். நெகேமியா புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கும்படியாக உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். பாருங்க, டாப்பிக்கும் பைபிள் வாசிக்கிறது, நான் கொடுக்குற ஹோம்வொர்க்கும் பைபிள் வாசிக்கிறது. ஹல்லேலூயா. எனவே வீட்டில் போய் அந்த நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நீங்கள் போய் வாசிங்க. நியாயப்பிரமாண வார்த்தைகளை எஸ்ரா வாசிக்க ஜனங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். மறுநாளும் போய் நியாயப்பிரமாண வார்த்தையை வாசிங்க நாங்கள் கேட்குறோன்னு சொல்லி கேட்ட பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, 17வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியா. என்ன அப்படின்னா, இத்தனை வருஷமாய் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்காததுனால அவர்கள் செய்ய வேண்டிய பல காரியங்கள் அவங்களுக்கு தெரியாமையே போயிடுச்சு. அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு? தெரியாமையே போயிடுச்சு. ஆனா இப்பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் வாசிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு அது தெரிய வந்ததுனால அவர்கள் அதை செய்தபடியால் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. உங்கள் சந்தோஷத்திற்கான வழியும் வேறும் எங்க இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கு. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? அல்லேலூயா. நீங்க என்ன செஞ்சா உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்? நீங்க ஒரு காரியத்துல என்ன முடிவு எடுத்தா அது உங்களுக்கு சமாதானமா இருக்கும்? உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு நீங்கள் எந்த பாதையில போனா உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்கிற வழியும் அதற்கான ஆதாரமும் வேறும் இந்த கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, இரவும் பகலும் இந்த வார்த்தையின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பக்கத்தில் பார்த்துக்கலாங்க. டு யூ வாண்ட் டு பி ஹாப்பி? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? இப்படி பைபிளை காமிச்சு சொல்லுங்க, இங்கே தான் இருக்குது அதற்கான வழி. இதை வாசிக்க மகிழ்ச்சி உண்டாகும். ஸோ இதை வாசிக்க உங்களுக்கு வழி தெரியும். இதை வாசிக்க வெளிச்சம் பிறக்கும். இதை வாசிக்க நீங்கள் வேறு மனுஷனாய் மாறுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. முதல்ல என்ன சொன்னேன்? தினந்தோறும் துதிக்க வேண்டும், தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும், தினந்தோறும் வேதத்தை தியானிக்க வேண்டும். நல்ல வேலை, சூப்பர்.
வாசிக்கிறது வேறு, தியானிக்கிறது வேறு. நம்ம அது குறித்து ஏற்கனவே நிறைய தியானிச்சிருக்கிறோம், ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். நினைவு இருக்குல்ல? எத்தனை பேருக்கு அது தெரியும்? வாசித்தல் என்றால் வேறு, தியானித்தல் என்றால். வாசித்தல் அப்படின்னா சும்மா அப்படியே ரோட்டில் பஸ் பேரை வாசிக்கிறது மாதிரி, தேனி, போடி, வழி, உப்புக்கோட்டை, ரொம்ப அதை உட்காந்து நம்ம தேனின்னு ஏன் பேர் வச்சாங்க, அது ஏன் போடிக்கு போகுது, உப்புக்கோட்டை ஏன் அப்படி போகணும், அப்படிலாம் நம்ம தியானிக்க மாட்டோம். வாசிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு. தியானித்தல் என்றால் அந்த வார்த்தையின் ஒவ்வொரு காரியங்களையும் டைம் எடுத்து என்ன செய்யறது, யோசிக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்றது. ஹல்லேலூயா. தினந்தோறும் வேதத்தை தியானிக்க வேண்டும். 4வது காரியம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனம். பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஜீசஸ். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லுவோமா? சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ரைட், சேர்ந்து வாசிக்கலாம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது 4வது காரியம் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னா, நாளுக்கு நாள் நான் புதிதாக்கப்படுகிறேன். என்ன செய்யப்படுகிறேன்? புதிதாக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. இங்க அதைத்தான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார். எங்களுடைய புறம்பான சரீரமானது, மனுஷனானது அழிந்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சரீரம் நாளுக்கு நாள் வீக் ஆகுது. நாளுக்கு நாள் என்ன ஆகுது? வீக் ஆகுது. நான் 18 வயசுல இருந்தது போல இப்போ 33 வயசுல இருக்க முடிகிறது இல்லை. அல்லது உங்களுடைய 33 வயதுல நீங்கள் இருந்தது போல இப்போ 50 வயசுல இருக்க முடிகிறது இல்லை. புறம்பான இந்த சரீரமானது, மனுஷனானது அழிந்தும், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷன் இருக்கேன் பாத்தீங்களா, அவன் 18 வயசுல எப்படி இருந்தானோ அதை பார்க்கல 33 வயசுல இன்னும் ஸ்ட்ராங்கா என்ன செய்யறான்? இருக்கிறான். 33 வயசுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பொழுது எனக்குள்ளிருந்த அந்த மனுஷன் எப்படி இருந்தானோ அவன் இப்பொழுது 50 வயதாகும் பொழுது இன்னும் பலத்த இளைஞனா என்ன செய்றான்? இருக்கிறான். பவுல் சொல்லுகிற அந்த புறம்பான மனுஷனானது நாளுக்கு நாள் பலவீனப்படுகிறது. ஆனால் எனக்குள் இருக்கிற உள்ளான மனுஷன், என் ஆத்துமா தேவனோடு சஞ்சரிக்கிறதுனால நாளுக்கு நாள் பலப்பட்டு ஒவ்வொரு நாளும் அவருக்குள் வளர்கிறதா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் வெளியில நீங்க ஒருவேளை பலரை பார்க்கிறப்ப அவங்க வீக்கா இருக்கலாம். அதனால அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆத்மா அவங்க எப்படி இருப்பாங்க? ஸ்ட்ராங். இந்த நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற அனுபவம் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மாத்திரம் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இதுக்கு முன்னாடி சொன்னதுல எல்லாம் தினந்தோறும் துதிக்க வேண்டும், தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும், தினந்தோறும் தியானிக்க வேண்டும். ஆனா இது மட்டும் தினந்தோறும் புதிதாக்கப்பட வேண்டும் இல்லை, நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். எப்படி புதிதாக்கப்பட வேண்டும்? ஏன்னா தினந்தோறும் புதிதாக்கப்படுதல்னா என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த சட்டை இருக்கு, வெள்ளை சட்டை, இதை இன்னைக்கு அழுக்காக்கிடுவேன். என்ன ஆக்கிடுவேன்? மறுபடியும் நாளைக்கு காலையில் என்ன செய்வேன்? புதிதாக்கப்படுதல். மறுபடியும் நாளைக்கு இதை என்ன செஞ்சிருவேன்? அழுக்காக்கிடுவேன். மறுபடியும் நாளை கழிச்சு துவைச்சு சத்தம் வர மாட்டுதே, மறுபடியும் நாளை கழிச்சு மறுபடியும் இதை என்ன செஞ்சிருவேன்? அழுக்க. மறுபடியும் அதுக்கு அடுத்த நாள் இது இல்லை. ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் புதிதாகுதல் என்றால், இன்றைக்கு நான் பரிசுத்தமா இருக்கிறேன், ஒரு பாவம் பண்ணிட்டேன், மறுபடியும் நாளைக்கு நான் எப்படி ஆயிட்டேன்? புது மனுஷனா ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களில் இருந்து எங்களை விடுவியும். நாளைக்கு காலையில் நான் புது மனுஷனா மாறிட்டேன். நாளுக்கு நாள். அப்புறம் மறுபடியும் நாளைக்கு சாயந்தரம் ஒரு பாவம் பண்றது. அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் என்ன ஆகிறது? ஆண்டவரே முந்தானேத்து செய்தது போலவே நேற்றும் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, அந்த தப்பு இல்லை, இது வேற தப்பு ஆண்டவரே, அதனால என்ன செஞ்சிருங்க? மன்னிச்சிருங்க. மறுபடியும் புதிதாகிறது. அப்புறம் மறுபடியும் அன்னைக்கு சாயந்தரம் இது அல்ல, இது தினந்தோறும் புதிதாகுது. ஆனா வசனம் சொல்லுது தினந்தோறும் புதிதாகுதலை பற்றி அல்ல, நாளுக்கு நாள் புதிதாகுது. இது எப்படி தெரியுமா? ஒரு குழந்தை பிறக்குது, 1 மாசம் ஆகுது. இந்த 1 மாசம் முடிச்சிட்டு அடுத்த மாசம் போகிறப்போ மறுபடியும் குழந்தை தாயின் கருவிலிருந்து வெளியே வந்த அந்த நிலைமைக்கு என்ன செய்யாது? திரும்பாது. இந்த 1 மாசம் பெற்றுக்கொண்ட வளர்ச்சியின் அடுத்த நிலைக்கு அந்த குழந்தை என்ன செய்யும்? போகும். நான் சொல்ல எத்தனை பேருக்கு வழங்குது? மறுபடியும் 3வது மாசம் வரும் பொழுது மறுபடியும் அம்மா வயிற்றிலிருந்து பிறந்தப்போ ஒரு நிலைமை இருந்துச்சுல, அந்த நிலைமைக்கு அது என்ன செய்யாது? இந்த 2 மாசம் ஏற்பட்ட வளர்ச்சிக்கு அடுத்த நிலைக்கு என்ன செய்யும்?
போகும். இப்படியே போய் 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 1 வயசாகும், 2 வயசாகும், தவக்க ஆரம்பிப்பாங்க, நடக்க ஆரம்பிப்பாங்க, நிற்க ஆரம்பிப்பாங்க, ஓட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நல்ல இளைஞன் ஆனதுக்கு அப்புறம் ஓடுற பாம்பு என்ன செய்வாங்களாம்? ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் வளர்தல் என்றால் இதுதான். நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுதல் என்றால் என்ன அப்படின்னா, இந்த உள்ளான மனுஷனானது ஒவ்வொரு நாளும் அடுத்த நிலைக்கு போய்கிட்டே இருக்கணும். எங்க போய்கிட்டே இருக்கணும்? இன்னைக்கு 1, நாளைக்கு எங்க போகணும்? 2க்கு போகணும். நாளைக்கு 2, நாளை கழிச்சு எங்க போகணும்? 3க்கு போகணும். நாளை கழிச்சு 3, அதுக்கு அடுத்த நாள் எங்க போகணும்? 4, 5, 6, 7, 8, இப்படி நான் வளர்ந்து கொண்டு, இதுதான் புதிதாக்கப்படுதல். இதுதான் என்ன செய்யப்படுதல்? மறுபடியும் முதல்ல இருந்து ஒவ்வொரு நாளும் 1ல இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது இல்ல. ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு நாள் நீங்களும் புதிதான மனிதனாய் மாறும் பொழுது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்லுகிறார். அவருடைய அனுபவத்தில் இருந்தால் பவுல் பேசுகிறார். அவருடைய அனுபவத்தில் தான் பேசுகிறார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி மாறினார். பவுல் சொல்றார்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இது அப்படி ஒரு நாள்ல நடந்துறது இல்லை. நம்ம நினைக்கிறோம் தமஸ்குவுக்கு பவுல் போகும் பொழுது அப்படியே ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சத்தை வந்த உடனே அப்படியே கண்ணு அவருக்கு தெரியல. நீ யார் அப்படின்னு கேட்டாரு. நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து. நான் அடுத்த வார்த்தை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த மொமெண்ட்லயே பவுல் அப்படியே ஃபுல்லா உள்ள விழுந்துட்டாரு. இல்ல, அது துவக்கம். அது என்னது? துவக்கம், ஒரு அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு ஒவ்வொரு நாளும் பவுலுடைய வாழ்க்கையில ப்ராசஸ் ஆகுது. என்ன ஆகுது? வளருது. அந்த தமஸ்குல ஆண்டவரோடு ஒரு என்கவுண்டர் ஏற்பட்ட பொழுது 1 இருந்த பவுல் அதுக்கு அடுத்த நாள் என்னவா மாறுறாரு? 2 ஆகிறார், அப்புறம் 3 ஆகிறார், அப்புறம் 4 ஆகிறார், 5 ஆகிறார், 6 ஆகிறார். இப்படி அவர் முழுமை ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் பொழுதுதான் கடைசியா சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். காரணம் என்ன தெரியுமா? அவர் ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள் புதிதாக்கப்பட்டு வளர்ச்சியை பெற்றுக்கொண்டே இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? வளர வேண்டும், புதிதாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சீக்கிரம் போல 5வது காரியம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம். லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. துதிக்கணும், ஜெபிக்கணும், தியானிக்கணும். 4வது காரியம் என்ன சொன்னேன்? நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். 5வது காரியம், தினந்தோறும் சிலுவையை சுமக்கணும். தினந்தோறும் என்ன செய்யணும்? சிலுவையை சுமக்கணும். இது வரைக்கும் ஓகே. எது வரைக்கும் ஓகே? இது வரைக்கும் ஓகே. பாருங்க, பவுல் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் எடுத்துக்கொண்டு, எப்படி எடுத்துக்கொண்டு? தினந்தோறும் எடுத்துக்கிட்டு அவர் பின்னாடி போகணுமா? இந்த சிலுவையை குறித்த சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ரோம கலாச்சாரத்துல சிலுவை என்பது மரண தண்டனைக்கான ஒரு காரியமா இருந்தது. எதற்கான காரியமா இருந்தது? மரண தண்டனைக்கான காரியமா இருந்தது. இந்த மரண தண்டனை யாருக்கெல்லாம் விதிக்கப்படுகிறதோ அவர்களை அறைந்து கொலை செய்ய போகிற அந்த சிலுவையோ அல்லது சிலுவையின் ஒரு பாகத்தையோ, 2 மரக்கட்டை இருக்கும் இல்லையா, அந்த 2 மரப்பலகைகளை ஏதாச்சும் ஒன்னையாவது அவங்க சுமந்துட்டு அவர்களை அறைய போகிற இடத்துக்கு என்ன செய்யணுமா? போகணும். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுச்சு? நடந்தது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நடைமுறை ரோம கலாச்சாரத்தில் இருந்ததுனால இந்த சிலுவை என்பது எப்பொழுதுமே ஒரு வழி பாதையாகத்தான் இருந்திருக்கு. என்னவா இருந்திருக்கு? ஒரு முறை ஒரு மனிதன் சிலுவைக்கு பாத்திரவான் என்று நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு விட்டால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? நான் மரண தண்டனைக்கு பாத்திரவான் என்று தீர்க்கப்பட்டு என் தோல்ல சிலுவையை ஏத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வீட்டுக்கு போறதுக்கு, உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பே இல்லை. மரணம் நியமிக்கப்படுகிறது. கிராஸ் இஸ் a one-way journey. ஒன்-வே ஜேர்னி. ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு அப்படின்னா, நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்ட, நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட இந்த நம்பிக்கைக்காக ஒரு நாள் கூட பின்வாங்காம தேவனை நோக்கி என்ன செய்யணுமா? போகணும். நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. உங்க மேல என் மேல அந்த சிலுவை இருக்குமே, ஆனால் ஒரு நாளும் நான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கைக்கு விரோதமா அங்கிட்டு இங்கிட்டு என்ன செய்ய முடியாது,
பார்க்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. ரெண்டாவது காரியம், இந்த சிலுவையை யாரும் விருப்பத்தோடு தூக்குவதே இல்லை. யாராவது போய் இப்படி ஒரு கலாச்சாரத்தில் இப்படி ஒரு மரண தண்டனைக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை நான் தூக்குறேன் அப்படின்னு யாராவது தூக்குவாங்களா? தூரத்தில் பார்த்தாலும் என்ன செஞ்சிருவாங்க? இப்போ நமக்கு இருக்குல்ல, தூக்கு தண்டனை வெகுவாய் குறைஞ்சிருச்சு. ஆனாலும் தூக்கு கயிறு அப்படின்ற ஒரு விஷயத்தை, ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற அந்த ஒரு தூக்கு மேடையை பார்த்தாலே நமக்கு என்ன வருது? ஒரு பயம் வருதுல்ல. இப்படி இருக்கிறப்ப யாராவது போய் விருப்பத்தோடு வாஞ்சையோடு அந்த சிலுவையை தூக்குவாங்களா? ஆண்டவர் தூக்குனார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் மீது சிலுவையை யாரும் சுமத்தவில்லை, உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களா நம்ம என்ன செய்யணும்னு அவர் விரும்புறாரு தெரியுமா? அவர் ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு. யார் எடுக்கணுமா? யார் எடுக்கணுமா? நான் சொன்னேன், இப்படிப்பட்ட சிலுவையை யார் என்ன செய்ய மாட்டாங்க? எடுக்கவே மாட்டாங்க. அது அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்ற விரும்புவையானால் உன் சிலுவையை இன்னொருத்தர் தூக்கி வைக்கணும்னு நினைக்காத, நீ என்ன செஞ்சுக்கோ, தூக்கிக்கோ. அப்ப நான் ஆண்டவருக்காக சகிப்பது, நான் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விலகாதிருப்பது யாரோ ஒருவருடைய கட்டாயத்தினால் செய்யப்பட வேண்டுவது அல்ல, என்னுடைய விருப்பத்தின் பேரில் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். அசுரத்தின் பேருக்கு விளங்குது? இது நிமித்தம் நீங்களும் நானும் பகைக்கப்படலாம், இது நிமித்தம் நீங்களும் நானும் தூஷிக்கப்படலாம், இந்த நம்பிக்கையின் பொருட்டு நீங்களும் நானும் வெட்கப்படுத்தப்படலாம், இந்த நம்பிக்கையின் பொருட்டு நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் இந்த சிலுவையை யார் அனுதினமும் எடுத்துக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆறாவது காரியம் கடைசியாய் எபிரேயர் 3வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாடோறும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? புத்தி சொல்ல. இந்த 5 காரியத்தை செஞ்சாதான் நம்ம இந்த 6வது காரியத்திற்கு தகுதி உள்ளவர்களா மாற முடியும். எந்த 5 காரியம்? துதிக்கணும், ஜெபிக்கணும், தியானிக்கணும், நாளுக்கு நாள் புதிதாக்க பட வேண்டும். 5வது காரியம், தினந்தோறும் சிலுவையை சுமக்க. இந்த 5 காரியத்தை நீங்கள் நானும் செஞ்சாதான் அடுத்த ஆளுக்கு புத்தி சொல்ற தகுதி நமக்கு என்ன செய்யுது? இன்னைக்கு நம்ம இது எதுவுமே செய்யறது இல்லை. ஆனா எங்க போயிடுறது? என்ன வாங்க நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்றேன் பாருங்க அப்படின்னு என்ன செய்யுது? அவங்களுக்கு கோளாறு சொல்றது, அவருக்கு ஆலோசனை சொல்றது. நம்ம மற்றவங்களுடைய தகுதியவே யோசித்து பழகிட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறது ஏன் தகுதி என்ன? மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிற அளவிற்கு நான் வளர்ந்திருக்கிறேன். ஒருவேளை நான் என்னை தகுதிப்படுத்தி கொண்டிருப்பேனே, ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையை குறித்து கவனமாக இருக்கிறவனாய் இருந்து விடாமல் மற்றவர்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில உற்சாகப்படுத்துகிறதற்கு அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறவனா என்ன செய்யணும்? இருக்கணும். மற்றவங்க சுகமா இருக்கணும்னு விரும்புகிறோம், அதுக்குண்டான ஆலோசனைகளை சொல்றோம். அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டு அது சரியாயிரும், அதை சாப்பிட்டு அது சரியாயிரும், இப்படி நம்ம சொல்றோம். மற்றவங்க ஒரு காரியத்தை விரும்பினாங்கன்னா அது எங்கே கிடைக்கும்ன்றதை சொல்கிறோம். நீங்கள் அங்கே போய் வாங்காதீங்க, நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் சொல்கிறோம். காரணம் உங்கள் நல்ல பொருளை வாங்கணும்னு என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம். அவர்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவோமே, ஆனால் அவருடைய ஜீவன் பிழைக்க வேண்டும் என்று நீங்கள் நானும் விரும்புவோமே, ஆனால் அவர்களுக்கு புத்தி சொல்ல நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி மாத்திரமே கவலைப்படுகிறோம், நம்முடைய ஆத்மாவை பற்றி நான் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும். ஆண்டவர் சொல்றார், இல்லை இல்லை. அந்த உணர்வுடையவர்கள் செய்ய வேண்டிய கடைசி காரியம், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லணும். மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? புத்தி சொல்ல வேண்டும். ஆண்டவரை குறித்து பேசுங்க, வேதத்தை குறித்து பேசுங்க, அவர்களை சீர்படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்க, அவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்க. பிறருக்காக, தனக்காக மாத்திரம் அல்ல, பிறருக்காகவும் வாழ்வதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த 6 காரியமும் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் தெரியுமா? காலையில் எந்திரிச்சோடனே மூஞ்சி கழுவுறது மாதிரி என்ன செய்யணும்? இருக்கணும். சாப்பிட்ட உடனே கை கழுவுறது போல இந்த 6 காரியம் என்ன செய்யணும்? இந்த 6 காரியமும் அனுதினமும் என் வாழ்க்கையில் வெளிப்படுமையானால் நோவாவை போல, ஏனோக்கை போல நாமும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நாளுக்கு நாள் நீங்களும் நானும் வளருகிறதை, நீங்களும் நானும் பெருகுகிறதை நம்முடைய கண்கள் காணும், மற்றவர்களும் காண்பார்கள். தேவனுடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க இந்த 6 காரியத்தையும்? ஒவ்வொரு நாளும் நான் செய்ய விரும்புகிறேன். கண்களை மூடலாம், இருக்கிற கண்களை மூடி